நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்த்து சேஞ்ச் ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த மெமரிஸும் அந்த ஹாப்பினஸும் என்னைக்கும் சேஞ்சே ஆகாதுன்றதுக்கான ஒரு ரெக்ரீஷன் பார்ட் அது. அண்ட் மோரோவர் இந்த படத்துல எங்கேயுமே அந்த டான்ஸ்க்கான வாய்ப்பு இல்லைன்றதுனாலே நான் கேட்பேன், டைரக்டர் கிட்ட கூட கேட்பேன், எங்கேயும் இல்லை ஆனா மேம் டான்ஸ் ஆடிடணும், அதுக்காகவே ஏற்படுத்தினதுனால இந்த என்னோட மெயின் லேர்னிங் கற்றுக்கிட்டதே எனக்கு இல்லாதது இங்கே படத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நேற்று நான் டேரக்டர்கிட்ட கூட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட நேற்று போகிறப்போ இந்த மாதிரி எல்லாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணி பேசுகிறப்போ இந்த வீடியோஸ் எடுத்ததை டேரக்டர்கிட்ட கூட போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ், இது மாதிரி உங்களுக்கு இட்ஸ் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து இன்னைக்கு மார்னிங் மெசேஜ் போட்டிருக்காரு. நான் அடிக்கடி பசங்க கிட்ட கூட சொல்லுவேன், சிரிச்சுட்டே இருக்கும்பொழுது நம்ம இந்த லாஃபிங் லைன்ஸ் நல்லா இருக்கும்போது முகமும் நல்லா ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் யூத்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம எப்போவுமே இப்படி முறைச்சிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ரௌனிங் லைன்ஸ்லாம் வரும்போது, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடலாமா மேம் கேட்குறப்ப அவங்க எது வேணாலும் டான்ஸ் ஆடலாமான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். இப்போ நான் இந்த கான்செப்ட் சொன்னோன்னே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா, வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஷீ கேன் டினை இட், பிகாஸ் அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸ் அழகி, இடுப்பு அழகின்னு சொல்லி ஒரு நிறைய நேம்ஸோட ஷி காட் ஸோ மச் ஆஃப் பிராண்டட் திங் ஃபார் இட். அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க இதை சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அதில் ஆரம்பமே இன்ட்ரடக்ஷன்லேயே முதல்ல அந்த ஒரு சிரிப்பு சிரிக்கிற போது அதை பார்த்தோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். உடனே எனக்கு கால் வந்து, இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கர ஹிட்டாக ஓடிட்டு இருக்க டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சிரிச்சே வந்து ஆடியன்ஸுக்கு சிரிப்பு கொண்டு வந்த ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா சரவணன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ படத்தில் சொன்ன மாதிரி அந்த சிரிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ், நாங்கள் வந்து நீங்கள் டயலாக்ஸ் பேசல அப்படின்னாலும் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக வந்து எங்களுக்கு பயங்கரமாக காமிக்கலாம் அந்த கேரக்டரை வந்து கன்வே பண்ணீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட்டு நரேட் பண்ணும்போது? நரேஷன் பண்ணும்பொழுதுமே இந்த கேரக்டர் எப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்கன்றது தான் எனக்கு சொன்னது. சரி, ஓகே, நான் நினச்சேன் சிரிச்சுட்டேன்னா ரொம்ப சந்தோஷமான ஆள் போல இருக்கா அப்படி சொல்கிறாங்கன்னு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது எல்லாத்துக்கும் பல்ல கழிச்சிட்டு அப்படி இழிச்சிட்டு எப்போவுமே அவங்க ஒரு மாதிரி ஜாலியாக எதை பற்றி கவலைப்படாத ஒரு கேரக்டர்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் மேபி ரியல் லைஃப்லையும் நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறது. என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் சிரிக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதனால எனக்கு அது ஒரு மாதிரி மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் வரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? பட் அது நீங்க எப்படி நீங்க மாத்திக்கிட்டீங்களா? ஏன்னா சில பேர் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நீங்க எடுத்துட்டு போனீங்களா, இல்லை உங்களோட கேரக்டரே இதுதானா? சரி, நம்ம இப்போ எனக்கும் கோவம்லாம் வரும். ஆனால் சம்டைம்ஸ் நான் கோவத்தில் திட்டும் போதே சொல்லுவாங்க, கோவப்பட்டு திட்டினா கூட எங்கேயோ சிரிக்கிற முகமாவே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நடிக்கிறப்பவே நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், கோவமான சீன் நம்ம கொஞ்சம் நான் பல்ல காமிச்சிட்டாலுமே என் முகம் வந்து சிரிச்சா மாதிரி தான் இருக்கும். எனக்கு கோவம்லாம் வரும், கோவம்லாம் திட்டினாலும் அந்த ஒரு நிமிஷம் தான். அதுக்கப்புறம் யோசிப்பேன், இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். நம்ம கோவப்படுறதுனாலயோ ஆத்திரப்பட்டு நம்ம அதை ரொம்ப மைண்ட்ல அதை ஏத்திக்கிட்டு அதனால கஷ்டப்படுற போது அதனால ஏதாவது மாற்றம் வருமானு பார்த்தா ஒன்றும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. நான் அடிக்கடி பசங்க கிட்ட கூட சொல்லுவேன், சிரிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம இந்த லாஃபிங் லைன்ஸ் நல்லா இருக்கும் போது முகமும் நல்லா ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் யூத்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே இப்படி முறைச்சிட்டே இருக்கும் போது இந்த ஃப்ரௌனிங் லைன்ஸ்லாம் வரும்போது சீக்கிரம் சுருக்கங்கள் விழும். அண்ட் லிவருக்கும் அது நல்லது கிடையாது. அதனாலேயே நான் எப்பவுமே என்கிட்ட சொல்லிப்பேன், ஏதாவது கோவமா எனக்கு ஊற மாதிரி சிரிச்சிட்டு எல்லாம் சரியா போயிடும். நான் எனக்குள்ளே எப்பவுமே சொல்லிப்பேன், சரி ஆல்வேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு சிரிச்சுட்டே இருக்கணும்ன்றது நான் விருப்பப்படுற ஒரு விஷயம். ஓகே, ஒரு பாசிட்டிவான நோட்டோட இந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடிச்ச மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு பாசிட்டிவான ரோல்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதனால நீங்க இப்படி சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வந்த கேரக்டர்ஸே இப்படி தானா? இல்லை, அப்படி நான் சூஸ் பண்றதுன்னு இல்லை. ஆக்சுவலி எனக்கு வர சாய்ஸ் ஆஃப் மூவிஸை நான் பார்த்து
டிசைட் பண்றேன். ஆனா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வரும்பொழுது எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. அதனால இப்போதைக்கு இப்படி போகிறது. பட் எனக்குமே கொஞ்சம் ரஃப்பான ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு தெரியல, என் முகத்தை பாக்குறதுனாலயும் என்னவோ பாக்குறப்பவே சாஃப்டா இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. பட் அதே மாதிரி ரோல்ஸாக வரும்போது எனக்கு எல்லாரோடையும் சேர்ந்து காம்பினேஷனாக பார்க்குறப்போ அந்த இடத்துல அது நல்லா இருக்கும்னு தோணக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நான் எடுத்து அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது அப்படி ஒர்க் அவுட் ஆயிடுது. ஓகே. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா படத்துக்கே வந்து நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரம் ஆடியன்ஸ் சைன்ஸ். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்கள் கேரக்டருக்கு வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, மறக்க முடியாதது இது? என்னோட கேரக்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு மார்னிங்லாம் கூட கால் பண்ணி சொன்னாங்க. நேற்று 2வது வாட்டி 3வது வாட்டிலாம் கூட நைட் ஷூட்ஸ் ஏதோ போனப்போ நேற்று வந்து சும்மா நான் வந்தாலே சிரிக்கிறாங்களாம். இப்போ நான் சிரிக்க ஆரம்பிக்கும் போதே அதில் ஆரம்பமே இன்ட்ரடக்ஷன்லேயே முதல்ல அந்த ஒரு சிரிப்பு சிரிக்கிற போது அதை பார்த்தோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். உடனே எனக்கு கால் வந்து, சும்மா நீ வந்து நின்னாலே எந்த இடம் வந்தாலும் ஏதோ வரப்போகுதுன்னு நினச்சி சிரிச்சுட்டே இருக்காங்க, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதில் புதுசாக என்னன்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கூட நம்ம வெளியில போறப்போ நீங்க நடிகையான்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். மற்றபடி நம்மள ஒரு ரெகக்னிஷனா இந்த படம்னு நம்மள சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த வாட்டிலாம் நான் வெளியில தேட்டர்லாம் போனப்போ எனக்கு மறக்கவே முடியாது. நான் உள்ள போறப்போ ஒருத்தர் வெளியில இருந்து வரப்போ சொல்றாரு, நீங்க இப்பதான் அவங்கள உள்ள பார்த்தேன், தேட்டர்ல வெளியில பாக்குறேன் அப்படின்ற போது இட்ஸ் லைக் அவங்க உள்ள பார்த்துட்டு வர்றத வெளியில வந்து கேரி பண்றப்போ என் முகம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு ஹாப்பியஸ்டான விஷயம் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நேத்தி நான் டைரக்டர் கிட்ட கூட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட நேத்தி போறப்போ இந்த மாதிரி எல்லாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணி பேசுறப்போ இந்த வீடியோஸ் எடுத்ததை டைரக்டர் கிட்ட கூட போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இட்ஸ் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து இன்னைக்கு மார்னிங் மெசேஜ் போட்டிருக்காரு, இல்ல யூ டிசர்வ் இட் மேம், நிச்சயமா நல்லா இருந்துச்சு அப்படின்னும் போது இது வந்து எனக்கு இது ஒரு பர்சனலா ஒரு ஹாப்பினஸா எடுக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஜர்னி வாட் ஐ வென்ட் த்ரூ. ஸோ அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங்கா, ஐ டோன்ட் செல் இதுதான் சக்சஸ் இதுதான் அப்படின்னு சொல்ல வரல, அதோட முதற்படியை வேணா மேபி நான் இப்போதான் ஒரு ரசிச்சு பார்த்துருக்கேன், முகர்ந்து பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு மேல அடுத்தடுத்து போகணும்ன்றது தான் நம்மளோட ஜர்னியோட இது. ஓகே. எஸ் சார். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்தில் ஒரு முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து சிம்ரன் மேம்க்கு டான்ஸ்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பீக் மொமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். காமிக்லாம் அந்த படத்தில் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க, ட்ரெயின் பண்ணீங்க. நிச்சயமா நான் ட்ரெயின் பண்ணலங்க, எனக்கே மாஸ்டர் தான் ட்ரெயின் பண்ணாங்க. ஏன்னா மாஸ்டரே என்ன கேட்க ஆரம்பிச்சாரு, என்ன நடக்குது மேடம், ஜாகிரதையா இருக்கணும்னு. நீங்க பிடிஎஸ் வீடியோலாம் போடுறீங்க, பிடிஎஸ் வீடியோ பார்த்து எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி கேக்குறீங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ஹாப்பியா கேட்டாலும் சரி இல்ல எப்படி இருந்தாலும் இட் வாஸ் அ குட் மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல அவங்க அக்செப்ட் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நான் வந்து ஏதாவது ரீல்ஸ் போடலாமா மேம் கேக்குறப்ப அவங்க எது வேணாலும் டான்ஸ் ஆடலாமான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். இப்ப நான் இந்த கான்செப்ட் சொன்னோன்னே நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, வேண்டான்னு கூட சொல்லிருக்கலாம். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஷீ கேன் டினை இட், பிகாஸ் அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸ் அழகி, இடுப்பு அழகின்னு சொல்லி ஒரு நிறைய நேம்ஸோட ஷீ காட் சோ மச் ஆஃப் பிராண்டட் திங் ஃபார் இட். அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க இதை சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு, சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் எடுங்க அப்படின்னாங்க. சரி அப்போ உடனே என்ன பண்ண போறேன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பட்லர் இங்கிலீஷ்ல இப்படிதான் பண்ணோம், எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை பண்ணோம். ஸோ இட் வாஸ் ரியலி அ குட் மூமெண்ட். இட் கெட்ஸ் கனெக்ட் வித் யூ டு த பீப்புள். முதல்ல வந்து அதை நான் அந்த இடத்துல வந்து நம்ம இப்போதான் வளர்ந்துட்டு வரோம், ரொம்ப வருஷம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரப்போ நம்மளுக்கு அவங்க வந்து இவங்களும் இப்போதான் வராங்க, இவங்களுக்கும் ஒரு ரீச் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்களுமே அவங்க பழகுறாங்க நம்ம கிட்ட. அது எல்லாத்துக்கும் மேலே அன்னைக்கே இது முடிக்கிற உடனேவே நியூ கிறிஸ்மஸ் இது வந்து வாங்க விஷ் பண்ணலான்னு சொல்ற போது கூட நான் வேண்டாம் மேம் நீங்க பண்ணுங்க, பிகாஸ் ஏன்னா அவங்க அக்கௌண்ட்ல அதை பண்ண போறாங்க, நீங்க பண்ணுங்க நான் வரலன்னு. இல்ல நீங்க வாங்க, நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் நான் ரிவீலே பண்ணல, உங்களோட நடிக்கிறேன், பரவாயில்ல இங்க ரிவீல் ஆயிட்டோம் வாங்க நீங்களும் வரீங்க. ஷீ வாஸ் லைக் அது பரவாயில்ல, ஒன்னும் என் கூட நீங்க பண்ணக்கூடாது, அங்கேயும் டினை பண்ணலாம். பட் அவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஷி வாஸ் சோ ஃப்ரெண்ட்லி. ஸோ ஐ திங்க் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தான் வந்து எங்ககிட்ட அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மேல ஸ்டேஜ்ல ஆடும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த ஹைஃபை கொடுக்கறதா இருக்கட்டும், என்னோட ஹாப்பினஸ் எல்லாம் ட்ரூ, அது வந்து ட்ரூ ஃபேன் மூமெண்ட். அது வந்து சும்மா அதெல்லாம்
மாஸ்டர் சொல்லி கொடுத்து வர்றது இல்ல. ஓகே ஓகே I was like amazed. ஓ நம்ம முன்னாடி அவங்க ஆடுறாங்க, நான் அவங்கள சேர் அப் பண்றேன். ஸோ அந்த ஒரு ட்ரூ மூமெண்ட்ல அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணீங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே ஹிட் தான், ஆல் தோட்ட பூபதி. ஸோ அதுல வந்து வேற சிம்ரனை பார்த்திருப்போம். இதுல வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா வந்து புடவையெல்லாம் கட்டி டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் பத்தின நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள் எதுவும் ஷேர் பண்ணாங்களா? இன்னைக்கு அவங்க ஆடுறப்பவே அன்னைக்கு சொன்னாங்க. இட்ஸ் லைக் அதுல பாத்தீங்கன்னா அந்த மாடர்ன் ட்ரெஸ்ல கம்ப்ளீட்டா ஒரு அவங்களோட அந்த லுக்கே ரொம்ப வைபா இருக்கும். ஆமா. ஆக்சுவலி ஆடும்போது சொன்னாங்க, எனக்கு வந்து அந்த பாட்டை நான் எந்த ஒரு காஸ்டியூம்ல ஆடி இருப்பேன், இப்ப நான் எப்படி ஆடுறேன் அப்படின்னு வந்து ஆடி முடிச்சோடனே மேல நாங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க அந்த பாட்டை நீங்க அக்கா ஆடும்போது நாங்க காலேஜ்லயோ அந்த பாட்டை ஏதாவது ஒரு கல்ச்சரல்ஸ் எல்லாம் போட்டு நாங்க எப்படி ஆடி இருக்கோம், இப்போ நீங்க ஆடுறீங்க பக்கத்துல இருந்து பாக்குறேன். ஸோ எவ்ரிபடி ஹேட் தட் மூமெண்ட். எல்லாருக்குமே ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னோடது ஏன்னா ஆஸ் அ ஒரு ஃபேனா, நடிகையெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஃபேன். அப்போல்லாம் அவங்கள பார்த்து, அப்போல்லாம் நாங்கள் வெளியில் போகும்போது 2-3 வாட்டி அவங்கள சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் கூட பார்க்குறப்போ கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்குறப்போ. அப்போ நம்ம நடிகை எல்லாமும் கிடையாதுன்னா நமக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல ஒருத்தவங்களை பார்க்குறப்போ. அப்போ அதில் நான் காலேஜ்லலாம் என்ன கலாட்டாலாம் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டை வச்சுன்னு எனக்கு இருக்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் விட ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் என்னன்னா, இன்னைக்கு என்னோட காலேஜ் மேட் ஒருத்தி கால் பண்ணி, அந்த பாட்டை பார்த்தோன்னே நம்ம காலேஜ்ல ஒரு இடத்துல மேல நின்று கலாட்டா பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு ஆடி. she was talking about our memories. அப்போ அவங்க பையெல்லாம் அங்க பின்னாடியில இருந்து, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க கலாட்டா பண்ணீங்க எல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க, ஆனா அப்படிலாம் நீங்க இப்ப பார்த்தா தெரியலையே உங்க 2 பேரை பார்த்தா அப்படின்ற போது எஸ் இட் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்த்து சேஞ்ச் ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த மெமரிஸும் அந்த ஹாப்பினஸும் என்னைக்கும் சேஞ்சே ஆகாதுன்றதுக்கான ஒரு ரெக்ரீஷன் பார்ட் அது. அண்ட் மோரோவர் இந்த படத்துல எங்கேயுமே அந்த டான்ஸ்க்கான வாய்ப்பு இல்லைன்றதுனாலே நான் கேட்பேன், டைரக்டர் கிட்ட கூட கேட்பேன், எங்கேயும் இல்லை ஆனா மேம் டான்ஸ் ஆடிடணும், அதுக்காகவே ஏற்படுத்தினதுனால இந்த காலனி டேன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே அந்த காலனி டே எப்போ எல்லாரும் நாங்க கேட்போம், அந்த காலனி டே எப்போ, அது ஒரு 2 நாள் டேட் வர தள்ளி போச்சா, இந்த காலனி டே எப்போன்னு எல்லாரும் லைக் வெயிட்டிங் ஃபார் த டே. ஒன்லி ஃபார் ஒன் ரீசன், அங்க சிம்ரன் மேம் ஆட போறாங்க. எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, மேம் நீங்களும் டான்ஸ் ஆடுவீங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த காலனி டே எப்போ அவங்க ஆட போறாங்க, நாங்க ஆட போறோம். அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக அந்த மொமெண்ட்காக எல்லாரும் வெயிட் பண்ணோம். அந்த இடத்துல எல்லாரும் பழைய நினைவுகளை எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. ஒருத்தர் எவ்ரிபடி ஷேர்ட் இட். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட மேமோட 2-3 வெரி க்ளோஸ் ஃபேன்ஸ் எல்லாமே, ஆனந்தி அவங்களாமே கூட, நான் உங்களை அங்க பார்த்திருக்கேன், இப்போ நீங்க ஆடினதை நான் நேர்ல பார்த்து வீடியோ எடுத்திருக்கேன், எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு அந்த வீடியோ ஃபுல்லா எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ everybody had that nostalgic moment. Yes, அந்த பீரியட்ல வந்து ஒரு பீக்ல இருக்க ஒரு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் ஆடுற ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அப்ப அவங்க தான் வந்து மெல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும், சாங் ஆகட்டும், டான்ஸ் அண்ட் கோ ஆக்டர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகானிக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்பெல்லாம். அந்த காஸ்டியூமே வந்து நாங்க நிறைய வாட்டி கல்ச்சரல்ஸ் 2-3 பேர் ஆடுறப்போ அதே ரெப்ளிகேட் பண்ணி ஆடின டான்சர்ஸ்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அப்போ அதனால விஜய் ஃபேன் வரையா அதெல்லாம் அந்த டைம்ல அந்த ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த சாங். அண்ட் இப்போ வந்து அதே இடத்துல நாமளும் ஆடுறோம். ஸோ தட் இஸ் a real happiness. ஓகே. ஸோ எஸ், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து உங்களோட கரியர்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் அப்படிங்கிறது, படங்கள் ஆகட்டும் இல்லை யூடியூப் சீரீஸ் ஆகட்டும், ஸோ அதுல இருந்து என்ன மாதிரியான லேர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்க. என்னோட மெயின் லேர்னிங் கத்துக்கிட்டதே, எனக்கு இல்லாதது இங்க படத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட பொறுமை தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ பொறுமைலாம் கிடையவே கிடையாது. வீட்டில் இருக்கும்போது கூட டக்குன்னு வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டேன். எனக்கு வந்து பொறுமையா எதையா ஹேண்டில் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஜேர்னில நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், என்ன நானே யோசிச்சு பார்த்தேன், எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப பொறுமையா ஐ திங்க் ஹேண்டில் பண்ணேன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல. ஏன்னா நம்ம ஒரு படம் முடிச்சுட்டு வரப்போ ஓகே அடுத்தடுத்து நமக்கு படம் வரும், நமக்கு முன்னாடியே ஒரு நாடக நடிகை தான், நமக்கு இது வரும் அப்படிலாம் நினைச்சிட்டு உள்ள வரப்போ இட் இஸ் நாட் லைக் தட். இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஒரு ரோல் எடுக்கணும்னா அந்த ரோலுக்கு எவ்வளவு மெனக்கெடணும், அந்த ரோல் வந்து அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைக்காது அப்படின்றத வந்து நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஒரு சில படங்கள் எனக்கு தவறி போனப்போ கூட ஐயோ இது இவ்வளோ தூரம் வந்து நம்மளால எடுக்க முடியலையே. அப்போ அந்த ஒரு இடத்துல எல்லாம் மேம் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா பண்ணலன்றதுனால இது இது போகல, இன்னும் கொஞ்சம் ஒரு நோன் ஃபேஸா போகலாமே அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரப்போ என்னடா இது, அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பேர் சொல்லுவேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் படங்கள் நம்ம பண்ணலன்றதுதான் எனக்குமே ஒரு ஆதம். ஆனா அதுக்கான வாய்ப்பும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா சரியா அமையல. சோ இப்படி ஒரு கிராஸ் பண்ணி வரப்போ பொறுமையா இல்ல ஓகே இது வந்து நாம தேர்ந்தெடுக்கிறது இல்ல, அந்த கேரக்டர் வந்து நாம தான் பண்ணணும், அந்த கேரக்டர் தான் என்ன தேர்ந்தெடுக்குதுன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் எனக்கு 2-3 நான் மிஸ் பண்ணப்போ கூட இட் இஸ் ஓகே அந்த கேரக்டருக்கு நான் இல்லைன்னு அந்த டிசைட் பண்ணிடுச்சு அந்த கேரக்டர். ஸோ ஐம் நாட் ஏபிள் டு டூ. ஸோ பாசிட்டிவா அடுத்த ஒரு கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு நான் எனக்கு நானே எனக்கு ஒரு அந்த பொறுமையா அந்த இருந்து பண்ணதோட பலன் தான் நான் நினைக்கிறேன் இது. ஸோ ஒரு படங்கள் முன்னாடியிலேருந்தும் நான் கத்துக்கிட்டது என்னோட பொறுமை தான். ஸோ அதுதான் என்னை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க அந்த பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரூ. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் யோசிச்சிருக்கேன், பார்க்கவும் பார்த்துருக்கேன், இந்த வாய்ப்பு கிடைக்கல சரி அப்போ அது ஏதாவது எடுக்கலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடம் கொஞ்சம் வழி மாறி வேற இல்லை இந்த சைடே நான் இதுதான் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா ஐயோ நான் அந்த படமே பண்ணியிருக்கலாமோ, நான் இந்த படம் பண்ணலையோ இல்லை அது இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்ல நிறைய பேர் என்கிட்ட பேசுறதெல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். பட் நான் ஒரு ஸ்டடி ஒரு டெசிஷனா இது இல்ல இது நமக்கு இல்ல இட்ஸ் ஓகே, இதை கவலை பத்தி அது கவலையே படக்கூடாது அப்படின்னு நினைச்சா அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட்டா இருந்தாலும் ஓகே மூவி இஸ் குட் பட் எனக்கு அது இல்ல அப்படின்றது தான் இருக்குன்றத நான் உணர்ந்துட்டு தான் ஐ ஓகே லெட் கோ தான். ஸோ அடுத்து நம்ம என்ன அதுக்காக உழைக்கணும், அடுத்து என்ன ட்ரை பண்ணணும், ஸோ கோ ஃபார் இட். ஓகே, என்ன கேரக்டர்ஸ் அந்த மாதிரி மிஸ் ஆச்சு அப்படிங்கறது சொல்லலாமா? ஒரு படத்துல வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஒரு நல்ல கேரக்டர் அது எனக்கு மிஸ் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு 2-3 படங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த காமெடி படங்கள்ல வரக்கூடிய சில காமெடி ரோல் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஓகே பண்ணி 2 ரவுண்ட் வரைக்கும் ஓகே பண்ணி 3ஆவது ரவுண்ட்ல இவங்க வேண்டாம் காமெடிக்கு அப்படின்னு சொல்லி வேற ஆல்ரெடி காமெடியில இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். ஸோ அப்போ நான் நினைச்சிருக்கேன் ஓகே மேபி அவங்க காமெடியா அது ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு, பட் ஸ்டில் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் அடுத்தது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருக்கேன். பட் அந்த படங்கள் எல்லாமே இப்ப நல்லா ஓடி இருக்கு. பட் ஆனா எனக்கு அதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப இந்த படம் எடுக்கிறப்போ எனக்கு இது வந்து நான் எடுக்கிறப்போ நான் அந்த காமெடி லைன் எல்லாம் நான் யோசிக்கல. இப்போ எல்லாரும் மேம் அது உங்களை பார்த்தாலே சிரிப்பா வருது, உங்களை பாக்குறப்பே இது ரொம்ப காமெடியா இருக்குன்னு நினைக்கும் போது ஓகே அப்ப எனக்கு இந்த ஒரு லைன்ல பண்ண முடியும், இதுதான் என்னோட வாய்ப்பா இருக்கு அப்படின்னு எனக்கு இருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது எனக்கான ஒரு அந்த வெற்றியை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஈஸி கிடையாது இல்லையா? வாய்ப்புகள் வரதாகட்டும், நீங்க நடிக்கிறதுக்கு உங்களையே தயார்படுத்திக்கிறதாகட்டும், இல்ல வேற மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணதாகட்டும், ஸோ இதெல்லாம் கடந்துதான் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி அப்படிங்கிறது என்னது, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சினிமாவில்? ஃபர்ஸ்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் எனக்கு எதாவது மிஸ் ஆன படங்கள் இருக்குமோ அந்த படம் நல்லா ஓடி இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் போய் பார்த்தேன் நிஜமாவே நான் பண்ணணும்னு இருந்த அந்த ரோல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நோன் ஃபேஸ் முன்னாடியே இருந்த ஒரு முன்னாடி ஹீரோயினா இருந்து இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்குள்ள நடிகைகளும் அந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்ப நான் எனக்குள்ள ஒரு சந்தோஷமா அப்போ ஒரு பாசிட்டிவா சொல்லியிருப்பேன் ஓகே அவங்களோட தான் நமக்கே வந்து ஒரு காம்படிட்டிவா ஓகே ஓகே ஸோ அவங்க அளவுக்கு நம்மள இது இவ்வளோ வருஷம் பிகாஸ் அவங்களாம் ஒரு ஹீரோயினா ஒரு 15-20 இயர்ஸ் இருந்து இப்போ ரோல் வரப்போ ஐ வாஸ் லைக் ஓ ஓகே நம்ம இவங்களோட தான் கம்ப்ளீட் பண்ணோம் ஓகே ஃபைன் நமக்குன்னு அப்போ ஒரு இது இருக்கு அப்படின்னு ஒரு இதுல இருந்துட்டேன். அண்ட் ரெண்டாவது வந்து நமக்கு அஃப்கோர்ஸ் நானும் அதை எதிர்பார்க்கல, நம்ம எங்கேயாவது ஒரு படம் வரும் நமக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் என்னோட படம் எடுத்த எல்லா வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்றப்போ இதுல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸோ இல்ல டைரக்டர்ஸோ திரும்பி படம் பண்றப்போ அவங்களே நம்ம கூப்பிடுற அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கிறோம், நம்ம எல்லாமே இருக்கு அப்படிதான் வரும் படங்கள். ஆனா அதையும் மீறி ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு தெரிந்த டைரக்டர்ஸோ இல்ல ப்ரொடியூசர்ஸோ உள்ள பண்றப்ப கூட அவங்களால நம்மள சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், எங்க இருந்தாவது ஒரு ப்ரெஷர் இல்ல இது இவங்க பண்ண வேண்டாம் இவங்க இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு தெரிந்தவர்களோ ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சில இடங்கள்லாம் நான் நடிக்கணும்னு போன இடத்துல
இது இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட யாரோ சொல்லியிருக்காங்க, நான் போய் கேரவேன்ல உட்கார்றப்போ கொஞ்ச நேரத்துல திரும்பி வரவங்க அவங்களும் அதே ரோல் ப்ராக்டிஸ் பண்றாங்க, அதே லைன்ஸ் அவங்களுக்கு சொல்றாங்க. தெரியல, சரி அப்புறம் நான் ஒன்றும் கேட்டுக்கல. பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் அப்போ வந்து திடீர்னு ஷார்ட் என்னையும் ஆனா ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவாய்ட் பண்ணிருக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு போறப்போ வந்துட்டு இல்ல மேம் அவங்களுக்கு போனதுக்கு அப்புறமா இல்ல மேம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அவங்க தான் இதை பண்ண போறாங்க. அதாவது அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ட்ரெஸ்ஸை கைட்டு இன்னொரு ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸை மாத்தாத ஒரு குறை தான். மற்றபடி ஐ வென்ட் த்ரூ எவ்ரிதிங். அதுக்காக ஒரு 3 நாள் இங்க நம்ம ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இதை பண்ணிட்டு இன்னொன்று இது அவுட்டோர், இங்கேருந்து வேற ஒரு இடத்துல போறப்போலாம் இது நடந்திருக்கு. அந்த ஹோல் டே அந்த 24 hours ஒன்றும் இல்லாமல் அது ஒரு 10-12 hours ஒன்றும் இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இருக்கு இல்லை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லைன்றதையும் நேரில் வந்து சொல்லவும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எம்பாரசிங் மூமெண்ட். ஏன்னா அதை பண்ணவங்களும் நல்ல தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற போது ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ நினைக்கும் போது கூட இட்ஸ் லைக் ஓகே, இதுக்காக நம்ம பிரச்சனையோ சண்டையோ போட்டு ஒண்ணும் நம்மளோட இது என்னவா இருக்கணும்னா நமக்கான இடம் அப்படின்றத ஒண்ணு இருந்து நம்ம அப்போதான் நம்மளால பேசணும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க. ஸோ தட் வாஸ் a big struggle I had. பட் நீங்க என்னதான் வந்து அது ஒரு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்தாலுமே ஏதோ ஒரு மொமெண்ட்ல வந்து ஒரு பிரேக் ஆகுற மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படிலாம் பிரேக்குன்னெலாம் ரொம்ப ஆக மாட்டேன். அப்படியே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிற சமயத்துல நான் வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பேசுவேன். அவ்வளவுதான். அவர்கிட்ட எனக்கு இப்போ இந்த விஷயம் நடக்கிறப்ப கூட நான் மறுநாள் அவுட்டோர் ஷூட் தான், வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல அன்னைக்கு ஃபுல்லா சொல்லல அவங்களுக்கு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனிவன். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கவங்க கிட்ட போய் அங்க சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. போனோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே சரி நீ என்ன பண்ண, ஏதாவது திட்டலையான்னு. யாரும் எதுவும் திட்டல. சரி வந்தோடனே அப்படி கூட நான் ஏதாவது கேட்கலாம்னு நினைச்சப்போ அந்த டைரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, என்னால பிரச்சனை, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, ஆனா ப்ரொடியூசர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ ஒண்ணுமே பண்ண முடியலல்ல. அப்போ ஓகே, வாய்ஸ் அவுட் அப்படின்றது என்னதான் நீங்க நேர்மையாவோ எல்லாமே இருந்தாலும் நீங்க ஒரு இடத்துல இருந்து வாய்ஸ் அவுட் பண்றது மட்டும்தான் கேட்கறது மக்களுக்கு. ஒரு சில இடங்கள்ல நீங்க என்ன நேர்மையா இருந்து வாய்ஸ் அவுட் பண்ணாலும் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னா யாரும் அதை கேட்கக்கூடாது. மனநிலைமையில இல்லைன்றதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்மளும் ஒரு நாள் அந்த சொல்லக்கூடிய இடத்துல அவங்களா கேட்கக்கூடிய மனநிலையில வர அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நோட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து எடுத்துட்டோம்னா பெண்கள் வந்து வேலைக்கு அதிகம் போகிறது இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொசைட்டி அப்படிங்கிறது மாறிச்சு, ஃபேமிலியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒர்க் போகிறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே வருது, பாலிடிக்ஸ்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டுக்கு வருது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இதில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வெளியில வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அத ஃபேமிலில வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் இல்ல. ஒரு சில பேர் வந்து இப்போ என்கிட்ட நீங்க சொன்னீங்களா, நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னா, நான் ஈஸியா சொல்லிடுறேன், அதனால நான் ஓகே நான் ஃப்ரீ ஆயிடுறேன். ஒரு சில பேர் சொன்னா போக விட மாட்டாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஏன்னா சொல்லிட்டா நம்மள போகவே விட மாட்டாங்கன்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டு வராங்க. பட் ஐ திங்க் பரவலா மேபி தெரியல, இது நான் சொல்றது சில பேர் வந்து இல்ல மேம் அப்படிலாம் இல்லை, இன்னும் இப்படிதான் இருக்குன்னு கூட சொல்லாம. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்து இல்ல அவங்க வெளியில போட்டோம், நான் அதுக்கேத்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற நிலைமையில டெஃபினெட்லி ஆண்கள் வந்து தன்னை மாத்திக்கிட்டு தான் வராங்கன்றது தான் என்னோட ஐ மீன் இது வந்து என்னோட பெர்செப்ஷன். எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு சொல்ல வரல. நான் பார்த்து எல்லா சமூகத்துல இருந்துமே சொல்றேன். நானு எல்லாருமே வந்து வெளியில வர்றதுக்கு ஓகேவா தான் இருக்காங்க. பட் இன்னமும் பெண்களே தான் நிறைய இடங்கள்ல வந்து அதை முழுமையா கரெக்டா அதை புரிஞ்சுக்காம இருக்காங்களோ அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா ஆண்களுக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கோ இல்லை எதுவா இருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே பண்றப்போ 2 பேர் போனாதான் சமாளிக்கவே முடியும்ன்ற மனநிலைமையில இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி என்னை விட பெண் ஜாஸ்தி வேலை செஞ்சாலும் சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய மனநிலைமையில நிறைய ஆண்களும் இருக்காங்க. அந்த ஈகோஸ் எல்லாம் குறைஞ்சுதான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஓல்டரா ஒரு விமனோ யாரோ இருக்கும் பொழுது நீ இன்னும் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செய்யணும், அவன் எதுக்கு அவன் வெளியில போயிட்டு வந்துறான்னா அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈஸி கோ லைஃப், வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஈஸி கோ லைஃப் வந்து பெண்களுக்கு இல்ல. அவன் போயிட்டு வந்தாலும் அவன் சும்மா இருக்கலாம், ஆனா நீ போயிட்டு வந்தாலும் நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ வீட்லயும் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய மேபி இன்னும் அந்த ஏர்லியர் ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த தாட்ஸ் இன்னும் இருக்கு. அது வந்து மாறல.
மேபி இன்னும் ஒரு ஜென்ரேஷன்ல அதுவும் மாறிடும். ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஓல்ட் ஆயிடுவாங்களே, அவங்க அதை மாத்திப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஐ திங்க் இப்போ அதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா என்னோட பேசுறவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ வீட்டுக்கு போனாலும் என் ஹஸ்பண்ட் பண்ண ரெடி, அவர் ரெடியா பண்றதுக்கு கிச்சன்ல வந்தா கூட அவங்க அம்மா விட மாட்டாங்க, நீ ஏன் இதை பண்ற அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் இல்லாதப்ப பண்ணாலும் திட்டுவாங்க. அவங்க வந்து இந்த பாத்திரம் எல்லாம் தேய்க்க கூடாது, இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் ஏன் அவ வந்து பண்ண மாட்டாளா, நீ பண்ணமான்னு கேக்குறாங்க. பட் he wants to do. சில நேரங்கள்ல அவருக்கு தெரியாமலாம் பண்ணி வச்சுட்டு போவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் ஹெல்ப் பண்ணணும்ன்றத அவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம, வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு தெரியாம நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஜென்ரேஷன்ல இன்னும் அந்த மாற்றம் இல்லை. ஆனா நம்ம அதை அவங்க கிட்ட எதிரும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா கணவன் மனைவியோ இல்ல யார் அந்த 2 பேர் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி அதை அடுத்த இது கொண்டுட்டு போயிட்டு தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பெட்டர். அவங்க கிட்ட எல்லாம் போய் புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ஆர் டைம். சோ அவங்க பாட்டுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட புரிதல்ல நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்றதுதான் என்னோட. சார் எங்களுக்குலாம் உங்களோட நடிக்கிறது வந்து சோ ஹாப்பி, இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். எனக்கு அப்படி ஒரு தர்ஷன் கிடைச்ச ஒரு ஃபீலிங். 2-3 வாட்டி டயலாக்ஸ்ல ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கும் போது கூட அங்கேயே டைரக்டர் சார் கூட வந்து நல்லா தான் பண்ணுவீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை அவர் கேட்டு யூ ஆர் மை கோ ஸ்டார், இதெல்லாம் வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன்.